இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நாம் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறவர் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்கள் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறேனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நம்பிக்கை, அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னபோது, நீங்கள் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் கேட்பதை நாம் கொடுக்கிறோம். அப்பம் கேட்டால் நாம் ஒருவேளை தேளையோ கல்லையோ கொடுப்போமோ? கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நாம் அவரிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொன்னவர், விசுவாசத்தினாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அவற்றை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்கிறதை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். சரீர பலவீனத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னுடைய சரீர பலவீனம், என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற நோய்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஆண்டவரே நோய்களை எல்லாம் விலக்குவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியே என்னுடைய சரீர பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, நீக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது அவர் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் சூழ்நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.